வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கோப்ரைம் நம்பர்ஸ், அதாவது சார்பகா எண்கள் அப்படின்னா என்ன, அது ரிலேட்டடான டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு பேர் ஆஃப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு ஒய்னு வச்சுக்கலாம். இது கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு இந்த ஒய்யை வந்து கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அதுக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா, HCF வந்து ஈக்குவல் டு 1 இருக்கணும். இதுதான் வந்து கோப்ரைம் நம்பருக்கான condition. Two positive integers are said to be relatively prime or co-prime if their highest common factor is 1. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இது ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. Two consecutive positive integers are always co-prime numbers. இதுக்கு என்ன மீனிங்னா, சப்போஸ் 1, 2, 3, அதாவது இதே மாதிரி கண்டினியூஸாக நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு அடுத்தடுத்த நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளில் சப்போஸ் 4, 5 எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்குமே வந்து HCF பார்த்தோம்னா 1. ஸோ இந்த பேரை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு கோப்ரைம் நம்பர்ஸ் தான். ஸோ அதே மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். 9, 10 எடுத்தாலும் அதோட HCF வந்து 1 தான். ஸோ கோப்ரைம் நம்பருக்கும் ப்ரைம் நம்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ப்ரைம் நம்பர்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம 2, 3, 5, 7, 11 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு நம்பர் ப்ரைம் நம்பராக இல்லையா, ஒரு எக்ஸ் அப்படின்ற நம்பர் ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸ் அப்படின்றது ப்ரைம் நம்பராக இல்லையான்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம். ஃபேக்டர்ஸ் வந்து 1 அப்புறம் 2, அதாவது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னா 1, x, அதாவது அந்த நம்பரே தான் ஃபேக்டராக இருக்கும். வேறு எந்த நம்பராலும் டிவைட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் 13 எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர் தான். இதோட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1 அப்புறம் 13, அதாவது இந்த ஃபார்மேட் 1, x. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கோப்ரைமுக்கு சப்போஸ் அதே மாதிரி x, y, அதாவது எப்போவுமே பேராக தான் இருக்கும். x, y என்ன நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3, 5ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டுமே கோப்ரைம் நம்பரா அப்படின்னு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட HCF வந்து ஈக்குவல் டு 1. ஸோ வந்து இது ரெண்டும் வந்து கோப்ரைம் நம்பர் தான். வேறு ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் 5, 10 அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா இதோட HCF வந்து 5. ஏன்னா 10 வந்து 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ வந்து இது வந்து கோப்ரைம் நம்பர் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கிறது. 2 numbers are said to be coprime numbers if their HCF is. நம்ம கோப்ரைம் நம்பர்ஸோட டெஃபினிஷன்லேயே பார்த்தோம். அதோட HCF வந்து கண்டிப்பாக 1 தான் இருக்கணும். ஸோ இதான் ஆன்சர். இது வந்து குரூப் 1 2022 கேட்ட கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பேர் ஆஃப் கோப்ரைம் நம்பர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா 16 இருக்குது, 62 இருக்குது. இது வந்து கண்டிப்பாக 2ஆலெல்லாம் டிவைட் ஆகும். ஸோ இது வந்து கோப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ பி தான் ஆன்சரு. ஸோ ஃபஸ்ட் மற்ற ஆப்ஷன்ஸை செக் பண்ணிட்டு வரலாம். இது வந்து 21, 35. இது வந்து 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனும் வந்து கோப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து 93 வந்து 23ஆலேயே டிவைட் ஆகும். 4 times 23 இருக்கும். ஸோ இதுவுமே வந்து கோப்ரைம் நம்பர் கிடையாது. இந்த 18க்கும் 25 இதோட ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5 × 5 வரும். இதோட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 3s are 18 வரும். அதோட HCF பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ இது ரெண்டோட HCF வந்து ஈக்குவல் டு 1 வரனால ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.